அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தொட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பர்களே, பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரும்பு அறுவடை செய்கிறத பார்க்க போகிறோம். என்னடா அவன் திடீர்னு பார்த்தோன்னா கரும்பு அறுவடை பண்ணுறதை காட்டுறான்னு பார்க்காதீங்க. இதில் ரொம்ப கஷ்டத்தை நிறைஞ்ச ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அது வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த கரும்புங்க ஒரு குழந்தை பிறப்பை விட தாண்டி ஆகுதுங்க. இதுக்கு செலவினம் பார்த்தீங்கன்னா மனுஷனோட உழைப்பு. அது ரொம்ப கஷ்டங்க. அதை நான் அவ்வளோ ஃபீலிங்கில் அங்கே பேசும்போது அவ்வளோத்தையும் நான் அப்சர்வ் பண்ணி தான் சொல்கிறேன். என்னடா நடந்ததுன்னு பார்க்குறீங்களா? கரும்பை வெட்டிடுறாங்க பாருங்கள், வெட்டிகிட்டு இருக்காங்க. அதை கத்தை கட்டுறாங்க, கத்தை கட்டி டிராக்டரில் ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றும் போது என்ன போகுதுங்க, டிராக்டர் கவுந்துடுதுங்க. அது கவுந்துறதும் ரொம்ப கஷ்டம். அந்த விவசாயி அப்படி அழுகுறாரு, கோமணத்தோடு அந்த விவசாயி அழுதாருங்க. இல்லைங்க, ரொம்ப மனசளவில் நான் கஷ்டப்பட்டேங்க. விவசாயியோட கஷ்டம் அப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியுதுங்க. என்னடா விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா காசு வருது, பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அந்த வீடியோவை அந்த விவசாயியை பார்த்த உடனே, நல்லா வீடியோவில் பாருங்கள், அந்த விவசாயியை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த வீடியோவை நான் அதனாலவே நான் அதை போட வேணாம்னு சொல்லிட்டேங்க. நண்பர்கள்ட்ட நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அந்த வீடியோ மட்டும் இப்போ பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதை கொளுத்தி விட்றாங்க. கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைப்பாங்க. அடுத்த சீசன் நம்ம கரும்பு புடைய தேவையில்லைங்க, அதுவே அதில் துளுத்து வந்துடுங்க. அதுதான் காமிச்சேங்க. இப்போ பாருங்கள், இப்போ கத்தை அந்த கரும்பை வெட்டி கட்டு கட்டி ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிட்டு அந்த டிராக்டரில் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள். அதை ஏற்றிட்டு இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ரொம்ப பாருங்கள், தெளிவாக பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அந்த ரேடியோ பாருங்கள் நண்பர்களே, 6 கத்தை இல்லை 5 கத்தையாவது இருக்குங்க. 1 கிலோமீட்டர் தலையில் சுமந்துட்டு போயிட்டு அந்த டிராக்டரில் கொடுக்குறாங்க பாருங்கள். அதை மேலே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி அடுக்கிறாருங்க. இவ்வளோ தூரம் அடுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒருத்தர் பாருங்க என்னன்னே தெரியல பாருங்கள். ரொம்ப கஷ்டங்க பாருங்கள். வயசானவர் பாருங்கள், அவர்கிட்ட முடியாதுங்க. அவர்லாம் அவரோட வாலிபத்தில் கிட்டத்தட்ட 10 கட்டை ஏற்றினவர் தான். இதை பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் ஏறி ஒருத்தர் நிற்கிறாரு, அதை வாங்கி போட்டு மேலே அடுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் அடிக்க என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்றுமே கிடையாதுங்க. வண்டியில் இவ்வளோ தூரம் ஏற்றி பாருங்கள், ரொம்ப கஷ்டங்க. 1 கிலோமீட்டருங்க. பாருங்கள், இதை தூக்கி போட்டு அடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் போகிறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள், என்னடா இவங்க கரும்பே காட்டிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த கரும்பை பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை அடைக்கு போய்ட்டு சர்க்கரையாக வருங்க. இந்த சர்க்கரை நம்ம டெய்லியும் அதை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் தாங்க. அதுக்கு நம்ம விவசாயம் எப்படி செய்கிறாங்கன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ காட்டுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுதாங்க. கரும்பு காலைல டீ போட்டு குடிக்கணும்னா அதுதாங்க. ஒரு வீட்டில் சுப்ப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுதாங்க. பாருங்கள், இப்போ என்ன நடந்தது பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. வண்டி கவுந்துருச்சு பாருங்கள், நல்லா பார்த்துட்ருக்கீங்க. கரும்பெல்லாம் தண்ணியில் கிடக்குதுங்க. இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, வேறு வண்டியில் ஏற்றுவாங்க. திரும்ப அதை தூக்கி சுமந்து திரும்ப வேறு டிராக்டரில் அடுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சக்கரை அடையில் என்ன அங்கே போனீங்கன்னா அங்கே என்ன அப்புறம் நாசமாகிடுச்சு. ஓரளவுக்கு முறிஞ்சிருக்கும், அதெல்லாம் நிறையா இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, சக்கரையில் போய்ட்டு கொடுப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், ஒரு ரேட்டை ஒரு கம்மி ரேட்டை போட்டு கொடுத்து விவசாயிகளை சாவடிப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்குறேன் நண்பர்களே. விவசாயிங்களுக்கு உதவியே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க, உபத்திரம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். அரை நிர்வாணமாக கூட போராடி பார்த்துட்டாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் என்ன நீங்கள் தான் வீடியோ ஃபுல்லாக உங்கள் காமிச்சோம். கட்டு ஏற்றத்தெல்லாம், கட்டை வெட்டுறது, எப்படி கட்டு கட்டுறாங்க எல்லாத்தையும் காமிச்சோம். பாருங்கள், இப்போ என்ன நினைக்கிறீங்க? அதில் ஒன்றுமே கிடையாது. நல்லா பாருங்கள், வண்டி அப்செட் ஆகிடுச்சு. திரும்ப என்ன பண்ண போகிறாங்க, திரும்ப அங்கே ஏற்றின கூலியே திரும்ப இங்கேயும் கொடுத்தாங்க. டபுள் சார்ஜ் இதுங்க. இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. விவசாயிங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. பாவமான ஒரு இந்த உலகத்தில் யாருன்னா அது விவசாயம் மட்டும்தாங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. ஏன்னா என் கண்குள்ளே பார்த்தேங்க. அதெல்லாம் அவரோட கண்ணீர்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க. என்னால் முடிஞ்ச ஆதரவு நான் இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ விதத்தில் நான் அவங்களுக்கு ஆதரவு தரணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேங்க. நல்லா பார்த்துங்க, விவசாயிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைமுறைக்கு விவசாயன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்ம படிச்சிருக்கோம் நிறையா, இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயி அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க.
விவசாயம்லாம் நசுக்கிட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. டபுள் சார்ஜ்னால் என்ன வருது பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள். அங்கே போயிட்டு கொடுத்தா ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு திரும்பவும் கூலி தானே கொடுத்தாவணுங்க. அப்போ யாருக்கு நஷ்டம்? விவசாயி தான் கஷ்டம். கூலி வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க தான், வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த 80 வீல் டிப்பரை இந்த ஜேசிபி வச்சு கட்டி இழுத்து நேர் பண்ணுறாங்க பாருங்கள். அது நிமித்துறதுக்குள்ளார அவ்வளோ கஷ்டங்க. ஜேசிபி வச்சு இதெல்லாம் யார் சார்ஜ் போடுவான்னு பார்க்குறீங்க? விவசாயிகளுக்கு தான் சார்ஜ். விவசாயிகளுக்கு அவ்வளோ கஷ்டங்க. எல்லாத்தையும் விவசாயிங்களே வந்து அங்கே ஏற்றி விடுறது, போயிட்டு அங்கே இறக்குறது எல்லாமே விவசாயினா அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாதுங்க. அதனால் உங்களோட சஜஷன்லாம் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஆதரவு தருவேன், கண்டிப்பாக ஆதரவு தருவேன். நீங்களும் ஆதரவு தருங்க. விவசாயத்தை காப்போம், இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறேங்க, விவசாயி மட்டுமே. எந்த கார்பரேட் கொடுத்தாலும் இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியாது. விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த இந்தியாவை மாற்ற முடியும். அதை நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேங்க. அடுத்த தலைமுறை என்னோட தலைமுறை இளைஞர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக விவசாயத்தை வந்து பாதுகாத்து வச்சுக்கிங்க. வெற்றிகரமாக நிமித்தியாச்சுங்க.